கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய முகத்தை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலேயும் நாம் இந்த நாளை தொடங்குவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்தவர்களாய் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் கர்த்தருக்கென்று நாம் பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுத்து அதன் பிற்பாடு நாம் நம்முடைய கடமைகளை செய்யும் போது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு சில காரியங்கள் பாரமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம வைத்து விட்டோம் என்றால் அவர் நமக்கு முழுவதும் அவர் சுமை தாங்கியாக இருந்து நம்மை ஆசீர்வாதமாக இந்த நாளை நடத்துவார். கடினமாக தோன்றுகிறதை லெகுவாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, அதனால் கலங்காதீர்கள். ஒருவேளை பாரத்தோடு கவலைகளோடு கடன் பிரச்சனைகளோடு இந்த நாளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த நாளை நான் எப்படி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு பயத்தோடு பலவிதமான கலக்கத்தோடு புலம்பலோடு நீங்கள் காணப்படுவீங்கன்னா இந்த காலை வேளையில் எல்லாவற்றுக்கும் வல்லவர் நம்முடைய தேவன். அவர் எதையும் எப்படியும் செய்ய அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நாம் நினைக்கிறோம் இந்த வழியாக ஆண்டவர் இதை செய்வார், அப்படி பண்ணுவார். நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை பயன்படுத்தி சில காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். பிரியமானவர்கள், அதனால் கலங்காதுங்க. தேவன் லகுவாக மாற்றுவார். நமக்கு கடினமாக தோன்றதை ஆண்டவர் ரொம்ப லகுவாக ஆச்சரியப்பட அளவில் தேவன் நமக்கு இன்றைக்கி நடத்துவார். அதனால் கலங்காதுங்க. சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி சொல்ல 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 ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நம்முடைய தேவன். எப்போ சில வேளைகளில் நாம் பலருடைய வீடுகளுக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் போது அவங்க இப்போ உறங்கிட்டு இருப்பாங்களா, அவங்க ஏதாவது வேலையில் இருப்பாங்களா என்று யோசித்து விட்டு தான் நாம் அந்த இடத்திற்கு கடந்து செல்வோம். ஆனால் நம்முடைய தேவன் எப்போ வேணாலும் அவருக்கு ஒரு நேரம் அவருக்குன்னு கிடையாது. எப்போ தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுறாங்களோ அந்த நேரத்தில் உடனே மகனே மகளே என்று ஓடி வருகிறவர். நம்முடைய சத்தத்தை உடனே பதில் கொடுக்கிறவர். எத்தனையோ பேருக்கு நாம் கால் பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப்னு வரோம், இப்போ பேச முடியாது, பிஸின்னு வரோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல அருமையானவர்களே. அதனால் நாம் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்திலையும் அவரை நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாய் ஓடி வருகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உண்மையாய் செவி கொடுக்கிற தேவன். அதனால் சோர்ந்து போகாதுங்க. நல்ல தைரியத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவரை ஆராதிப்போமா. இந்த வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கலங்கின வேளைகளில் கரம் தூக்கி எங்களை நிறுத்தினீங்களே அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
நன்றி அப்பா. காரிருள் போன்ற சூழ்நிலைகளில் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நாங்கள் கடந்த நாட்களில் கடந்து போனோம் ஆண்டவரே. அந்த நேரங்களில் எல்லாம் தகப்பன் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த மனிதர்கள் யாரும் எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் நினைக்கிறதை ஆண்டவரே, எங்களுடைய சோதனையில, எங்களுடைய வேதனையில, எங்களுடைய பாரங்கள்ல ஆண்டவரே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே அப்பா கலந்து கொண்டீங்கப்பா. இந்த காலை வேளையில உம்முடைய நான் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரை நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன். ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் தோயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை நாம் மனதார அவரை துதி செலுத்துவோமா? நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன். எங்கோ துதி எழும்புகிறது அந்த இடத்துல மகிமையாய் பிரசன்னமாகிற நம்முடைய தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி துதித்து துதித்து அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நாம் கட்ட போகிறோம். இந்த வேளையில நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் ஓடு சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் போகிறோம். இந்த வேளையில ஜெபிப்போமா, ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுபரா, நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. பாடுங்க. நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. எண்ணமில்லாதுள்ள நன்மகൾக்கும் அற்புதமான ஸ்நேகத்துக்கும், எண்ணமில்லாதுள்ள நன்மகൾக்கும் அற்புதமாயுள் ஸ்நேகத்துக்கும் நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. நன்னி நன்னி என் இயேசுவே, நன்னி என் இயேசுபரா. பாபத்தால் முறிவேற்ற என்னையுமே பாடிசு தடனச்சனல்லோ, நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. கூரிருள் தாழ்வர அதிலும் என்னும் பாதையில் தீபமாய் வந்துமல்லோ, கூரிருள் தாழ்வர அதிலும் என்னும் பாதையில் தீபமாய் வந்துமல்லோ, நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. நன்னி நன்னி என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. ஜீவித சூன்யதையின் நடுவில் நிறைவாய் அனுக்கிரகம் ചൊരിഞ്ഞുതല്ലോ, ജീവിത ശൂന്യതയിൻ നടുവിൽ നിറവായ അനുഗ്രഹം ചൊരിഞ്ഞു നല്ലോ. നന്ദി നന്ദി എൻ ദൈവമേ, നന്ദി എൻ യേശുബരാ. നന്ദി നന്ദി என் தெய்வமே, நன்னி என் இயேசுபரா. ஆமாம் ஆண்டவரே, எண்ணமில்லாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீங்களப்பா. நன்றி அப்பா.
நன்றி அப்பா. பாவத்தால் ஆண்டவரே அகோரமாய் நாங்கள் நின்ற போது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மகளேன்று எங்களை சேர்த்தணைச்சிங்களே, மகனேன்று சேர்த்தணைச்சிங்களே. நமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்குல தனிமையாய் நாங்கள் கடந்து போன வேளையில எங்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் நீ கூட வந்தீங்க இல்லப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிதம் எல்லாம் சீரோவாய் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாம வெறுமையாய் இருந்த போது எல்லா அனுக்கிரகத்தை எங்களுக்கு தந்தீங்களேப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்கள் முன்னாடி இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை நினைத்து நாங்கள் கலங்காதபடி தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து அவரை நன்றி சொல்ல 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 உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே நீர் அனுப்புகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே நன்றியோடு உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்கட்டும். நன்றி 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 ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், உபகாரங்களுக்காய், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருவதே இல்லாமல் வேறு என்னத்தப்பா உங்களுக்கு செலுத்த முடியும்ப்பா. காலை வேளையில நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஐயா. தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க, உங்க வார்த்தையினால் எங்களை தேற்றுங்க, ஆற்றுங்க. உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எப்பொழுதும் நன்றியோடு காணப்பட கிருபை தாரும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளின் ஒரு தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதில் பார்க்குறோம், இந்த வசனம் நம்மோடு கூட உள்ளவர்களோடு நாம் எவ்வாறு பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஆலோசனையை நமக்கு இங்கே தருகிறார். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்மை படைத்த தேவன், நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தோமானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தயவுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், மன்னிக்கிறதுக்கு கிருபை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்படி என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால அந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? நம்முடைய தேவன் விரும்புகிறார். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும். நம்முடைய தேவன் எவ்வளவு தயவுள்ளவர், நமக்கு எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறார் பிரியமானவர்களே. நாம் எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ துரோகங்கள், எவ்வளவோ கோபங்கள், ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று பிடரிய கடினமாக்கின நேரங்கள் உண்டு. ஆனால் நம்மிடத்தில் எவ்வளவு ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார் பிரியமானவர்களே. எவ்வளவு நாம் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் பாராட்டின தயவு எவ்வளவோ பெரியது பாருங்க. ஒரு 10 லட்சம் கடன் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, முதலாளி உனக்கு ஒரு கடனை இல்லை, நான் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், அது வேண்டாம், நீ கெட்ட வேண்டான்னு சொன்னால் எவ்வளவு நமக்கு சந்தோஷம் இருக்குல்ல. அதே போல தான் நம்ம அவ்வளவு துரோகிகளாய், அவ்வளவு பாவம் உடையவர்களாய், அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்த நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவர் சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்ம எவ்வளவு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த தயவு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, அந்த குணம். ரெண்டாவது பார்க்கும்போது மன உருக்கம்.
அவரிடத்துல மன உருக்கம். ஐயோ, என் பிள்ளை எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளவு வேதனைப்படுது, அந்த என் பிள்ளை அழுறா அப்படின்னு சொல்லி அவரால் இருக்க முடியாது. அவ்வளோ மனம் உருகிடுவார். இந்த உலகத்தில் பாருங்க, 33 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் பாருங்க, சுற்றி மன உருக்கமுடையவர்களாய் எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவருக்கு மன உருக்கம் வந்துச்சு. மன உருக்கத்தினால நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவ்வளவு மன உருக்கம் உள்ள அந்த கம்பேஷன், அந்த மன உருக்கம். நம்ம சில பேரை பார்க்காட்டாலும் நமக்குள்ள ஒரு ஐயோ பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தூரத்தில் இருப்பாங்க, அவங்க கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே நமக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு மன உருக்கம் நம்ம இருதயத்திலேருந்து இழகி போகுமே, அந்த ஒரு உருக்கம். அந்த உருக்கம் நம்முடைய தேவனிடத்தில் எப்போதும் இருக்கிற அந்த உருக்கம் இருப்பதுனால தான் நாம் எவ்வளவு பாவம் செய்து துரோகிகளாக இருந்த போதும் நம்மை மன உருக்கத்தினால போட்டு பரவாயில்ல, என் பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க, மன்னிக்கிற ஒரு சுபாவம். பாருங்க, ஒருத்தன் கேட்டா நான் எவ்வளவு தடவை மன்னிக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டான். ஆண்டவர் சொன்னார் 70 தடவை மன்னி, மனஸ்தாபப்பட்டுட்டான்னா மன்னிச்சிரு. பாருங்க, அப்படி சொன்னவர் நம்ம மன்னிக்காம இருப்பாரா? நாம் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை நாம் பாவம் செய்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செய்துட்டேனேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்காம இருப்பாரா? அதனால் சோர்ந்து போகாதுங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எப்படி என்றால், முதல் நாம் தயவாக இருக்கிறது, ஒருவருக்கொருவர் முரண்பாடாக இல்லாமல் தயவாய் போகணும், தாழ்மையோடு காணப்படணும். மன உருக்கம், ஐயோ அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அப்படி செய்துட்டேன், அப்படி நடந்துச்சு, ஐயோ என்கிற ஒரு மன உருக்கம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் தேவனுடைய நமக்கு ஆண்டவர் பாராட்டின அந்த மன உருக்கம், தயவு, அந்த மன்னிப்பு, இவைகள் நமக்கு ஆண்டவர் பாராட்டுறார். அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு அதை பாராட்ட வேண்டாமா? கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் அதில் குறைபட்டிருந்தோம் என்றால், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் தயவு பாராட்டுறேன், மன உருக்கமாக இருக்கிறேன், நான் மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மன உருக்கம் வரட்டும் ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்தை என்ன ஆண்டவர் மன்னிச்சது போல நான் மற்றவங்க பாவங்களை அவங்க அறியாமல் செய்திருப்பாங்க, வேணுமென்றே செய்திருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக முன்னாக சென்று கோணல் எல்லாம் நேராக்கி யுத்தம் பண்ணி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம சரிப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நிச்சயமாக ஆண்டோடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களை கட்டாயம் அவர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். இந்த காலை வேளையில் இந்த காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு அந்த தயவை தாரோம், மன உருக்கத்தை தாரோம், எனக்கு மன்னிப்பின் சிந்தனையை தாரோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எவ்வளோ மன உருக்கமாய் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் காணப்பட்டீரே, அதே உருக்கம், அதே தயவு, அதே மன்னிப்பின் சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் இந்த வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவனே முன்னின்று சரியாய் செம்மையாய் நடத்தி செல்வார். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. இந்த நாள் வெற்றியாய் ஆண்டவர் நடத்துவார். நாம் ஒரு வசனத்துக்கு நம்ம அடிப்பணியும் போது, கீழ்ப்படியும் போது, அந்த கீழ்ப்படுகிற இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். கீழ்ப்படுகிற மனிதர்களே தான் ஆண்டவருக்கு பிரியம். அப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதற்குரிய பிரதிபலனை நாம் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாத கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பொறுப்பெடும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. இந்த வசனத்தின் படி
ஒவ்வொருவருக்கும் தயவுள்ள இருதயத்தை கொடுங்க, மன உருக்கமுள்ள இருதயத்தை கொடுங்க, மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் தாங்க. உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களால் முடியாது, ஆனால் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. எத்தனை எத்தனை பேருக்கு ஆண்டவரே மன உருக்கமாயிருந்து ஆண்டவரே அவங்களுடைய வியாதிகளை மாற்றினீங்கப்பா. அந்த உருக்கம், மன உருக்கம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அந்த தயவு எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, பாராட்டின தயவு எவ்வளவு அப்பா பெரியது. அந்த தயவை மற்றவர்களிடத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்ட ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில நீர் கிருபை தாரும். எங்களை நீர் உணர்த்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மனதுருக்கம் வரட்டும் ஆண்டவரே. மன்னிப்பின் சிந்தனையை கொடுப்பீராக, தயவை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழும்படியாய் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை பிள்ளைகள் பார்க்கும்படிக்கு செய்யுங்கப்பா, பார்க்கும்படிக்கு செய்யுங்கப்பா. உம்மால எல்லாம் கூடும். சாத்தியமான காரியங்களை செய்கிறவர், சாதாரணமான தெய்வன் அல்ல எங்கள் தேவன். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை வரவிடுகிற தேவன் ஆண்டவர். பூமியின் மண்ணை மரக்காலால் மூடி வைக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. உம்மால இதெல்லாம் ஒரு ஆண்டவரே இதெல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு கடினமாய் தோன்றுகிறது, உமக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையில வேதனையோடு கவலையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீங்க முன்னின்று நடத்துங்கப்பா. பிள்ளைகளை சமாதானத்தோடு இந்த நாளை வாழ கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர 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 ராஜா. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே துணையாய் நீர் இருந்து நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. தேவ சமாதானமும் சந்தோஷமும் பிள்ளைகளை நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிறந்த தினங்களை, திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு மாறுவதாக ராஜா. ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அது சந்தோஷம் சமாதானமா நித்திய விருந்துமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. தேவன் அப்படியாய் நீ செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. என்னென்ன இல்லை என்று எண்ணம் கடந்த வருடத்தில் இருந்ததோ இந்த வருடத்தில் இருக்கு இருக்கு எல்லாம் உண்டு என்கிற நன்மையை பிள்ளைகள் காணும்படி செய்யுங்க அப்பா. திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுவீராக ராஜா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனுடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மருத்துவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லும்போது தேவ ஆவியானவர் உண்டு 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 என்று சொல்லி பிள்ளைகளை நிறைவாய் நடத்த போகிறீர். இந்த மாதமே தேவன் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் நடத்தும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் நடத்தும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பணிகளுக்கு போகிற பிள்ளைகள் போக்கு வரவு எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கும் போதும் தேவ கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன், முதிர் வயதிலும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ கூடவே இருந்து நடத்துங்கப்பா. நீரே ஒன்றுகோலாய் பிள்ளைகளுக்கு இருங்கப்பா. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சமாதானத்தால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர 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 ராஜா. தொடர்ந்து உங்க கிருபை கூட இருக்கட்டும்.
நாங்கள் இப்படியாய் ஜெபிக்கிறதுக்கு தேவன் தந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஹெவன் டிவி ஃபேமிலிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வல்லமையால் இடைக்கட்டுங்க ராஜா. உடைய அடியானை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அநேக காரியங்களுக்காக ஓடி ஓடி உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகன் அல்லவோ ராஜா. ஆண்டவரே, காடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவரை நடந்தே சென்று ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகனை இன்னும் பலப்படுத்துங்க. நீடித்த ஆயுளை கொடுங்க ராஜா. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்தின் ஆண்டவரே, பிள்ளைகளை, மனைவியை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் அதிகமாய் உமக்காக ஓடும்படியாய், குடும்பமாய் ஓடும்படியான கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே உள்ள மிஷினரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. 80 நேபாள் மிஷினரிகள், 330 பிள்ளைகள் ஆண்டவர், 32 நேபாள் சபைகள், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திர ராஜா. வருகிற நாட்களில் ஆண்டவரே, நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 ராஜா. கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே நேபாள் சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் ஏராள தேவைகள் உண்டப்பா. எல்லாவற்றையும் உடைய வானத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ராஜா. ஆண்டவரே, இந்த நேபாள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். இன்னும் அநேக பகுதிகளில், அநேக கோணங்களில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே உண்டு ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலும் எங்கள் தேசத்திலும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் நீங்க கூட இருந்து நடத்துங்க ராஜா. வருகிற நாட்களில் இருக்கிற எல்லா ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மட்டும் உயர்ந்திருக்கட்டும் ராஜா. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. உங்க நாம மட்டும் உயர்ந்திருக்கட்டும் ராஜா. இன்னும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, உழைக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஸ்பான்சர் பண்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக தாங்கும்படியான கிருபைகளை கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமா இந்த நாளில் நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.